வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். என்னடா வாசலில் அழகாக கோலம் போட்டிருக்கோம். இது என்னோட மகள் வீட்டு வாசல் தான். அவங்களுக்கு கோலத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பெண்கள் ஆனால் கொஞ்சமாவது கோலம் கற்றுக்கணும். நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால எந்த பயனும் கிடையாதுங்க. கோலப்பொடியில் கோலம் போடாதீங்க. அரிசி மாவில் கோலம் போடுவது சிறப்பு. பச்சரிசி வாங்கி அடிக்கடி அதை நல்லா ரவையோட கொஞ்சம் நைஸாக மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி அதில் நீங்கள் கோலம் போடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வாயிலா ஜீவன் எறும்புகள் கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நமக்கு புண்ணியம் கிட்டும். காலையில் சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்போம் இல்லைங்களா? விடியல் சூரியன் ஒளி வருவதற்கு முன்னாடி சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே வாசல் தெளித்து கோலம் போடுவது சிறப்பு. அந்த காலத்தில் சாணத்தை கரைச்சி வாசலில் தெளித்து கோலம் போடுவாங்க. சாணம் கரைச்சி கோலம் போடுறதுனால தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லப்படுகின்றது. சாணத்தால் அவங்க வீட்டு வாசலில் இன்னுமே கிராமப்புறத்தில் அந்த பழக்கம் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு. சாணத்தால் மொழிகி அதில் அவங்க கோலம் போடுவாங்க. அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. வாசல் தெளிக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கிற வீடுகளிலும் சரி, வாசல் தெளித்து கோலம் போடாமல் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடுகளில் அது நடக்குது. அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் எப்பவுமே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வாசலை தெளித்து கோலம் போடுவது சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுவது அதைவிட சிறப்பு. தேவதைகளும் சுவாமி கடவுள்களும் வீதி உலா வருவாங்களாம். அப்போது எந்த வீட்டில் வாசலில் கோலம் போட்டு அழகாக வாசலை திறந்து பூஜை பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் தெய்வம் உள்ள நுழைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவங்க வீதி உலா வரும்பொழுது வீடு பூட்டப்பட்டு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வங்கள் உள் நுழைய மாட்டார்கள். இது அந்த காலத்தில் முதல் பெரியவங்க சொல்லப்படும் ஒரு வார்த்தை. அது உண்மைதாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் கலகலகலன்னு வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம வாசலை தெளித்து அழகாக கலர் கோலமோ இல்லை பச்சரிசி மாவுலையே கூட நம்ம சாதா கோலம் கூட போடலாம். போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி சுவாமி பாட்டு ஒலிக்க விட்டு அந்த வீட்டில் பூஜை செஞ்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். அந்த வீட்டுகளில் இருக்கும் நோய் நொடி எல்லாம் பறந்து போகும். அது மட்டும் இல்லை, தீய சக்திகள் வரவே வராதுங்க. எந்த வீட்டில் விளக்கேற்றி நாம் பூஜை செய்கின்றோமோ காலையும் மாலையும் இரு வேளையும் கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. விளக்கை தீபம் ஏற்றுவது இறைவனுக்கு நம் தீப ஒளி கொடுப்பது நம் வாழ்க்கைக்கு அவங்க ஒளி கொடுப்பாங்க. அது நிசப்தமான உண்மை. அதனால் காலையில் விடியும் போது எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கதவை மூடிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் வாசலை தெளிச்சிட்டு குளிச்சுட்டு அவங்க விளக்கு ஏற்றி இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லை, மாலையில் சிலவங்களுக்கு காலையில் விளக்கேற்றுற பழக்கம் உண்டு. மாலையில் விளக்கு ஏற்றுவது கிடையாது. அது ரொம்ப தவறான செயல். காலையும் மாலையும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி நம்ம ஒரு ஊதுபத்தியாவது சாமிக்கு காமிச்சு அந்த ஊதுபத்தியை நீங்கள் ஏற்ற வேண்டும். அப்போ வீட்டில் இருக்கிற தீயவைகளும் நெகட்டிவ்களும் விலகிவிடும். அது போய் வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் குடிக்கொள்வதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். காலையில் விளக்கேற்றிட்டா மாலையில் ஏற்றலைன்றது தவறான ஒரு செயல். 2 வேளையும் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அசைவம் சமைச்சிட்டேன் அதனால் என்னால் மாலையில் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் பரவாயில்ல. அதே தொடர்ந்து நடக்கக்கூடாது. எப்பாவது ஒரு சமயம் பரவாயில்ல, எப்பொழுதும் விளக்கு ஏற்றாமல் வீட்டில் இருக்கவே கூடாதுங்க. தெய்வத்தை நம்ம வரவழைப்பது இப்படித்தான். வீட்டில் வாசல் தெளித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, இதுக்கு நேரத்தோடு விளக்கேற்றி வழிபாடு செய்வது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும்.
அந்த வீட்டில் வந்து இப்போ பூஜை அறையை திறந்தாவே வைப்ரேஷன் தெரியுது, நல்லா இருக்குது உங்கள் பூஜை அறைன்னு மற்றவர்கள் சொல்லுவார்கள். அந்த வீட்டில் தெய்வம் வந்து கண்டிப்பாக நிலைச்சி இருப்பாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண கஷ்டம் விலகும் கண்டிப்பாக. அது மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படும், அமைதி ஏற்படும், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகும். நெகட்டிவானது எதுவுமே வீட்டுக்குள்ளே வரவே வராது. வெளியில் போயிட்டு வந்தால் கால் கழுவும் பழக்கம் நிறைய பேர்கிட்ட கிடையாது. 2 வகையில் நமக்கு பயன் இருக்குது. கால்களை நாம் கழுவி வருவதனால் நம்ம வந்து வெளியில் இருக்கிற அந்த நோய் கிருமிகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். அடுத்து கால் கழுவுறதுனால நமக்கு வந்து வெளியில் சுற்றிலாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தாண்டிலாம் வரணும். ரோட்டில் எவ்வளவோ நிகழ்வுகளெல்லாம் தாண்டி நம்ம வரோம். அது வந்து காலோட கழுவுனா காலோட கழுவுறதுனால போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. கால் கழுவும் போது 2 கால்களும் பின்பக்கம் இருந்து முழுவதும் நனையுமாறு கழுவுங்க. ஒரு காலை கழுவுறது, ஒரு காலை கழுவாதது, ஒரு கால் பின்பக்கம் சரியாக கழுவாதது நமக்கு தீமையை ஏற்படுத்தும். தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம சனி பகவான் நம்மக்கிட்ட நெருங்காமல் இருந்தால், ஆனால் இந்த மாதிரி காலெல்லாம் சரியாக கழுவலைனாலும் சனி பகவான் வந்து சனி பயிற்சி அப்போ ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து வந்துடுவார். அதனால தான் 2 கால்களையும் பின்புறம் இருந்து நன்றாக கழுவ வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அழுக்கான உடைகள், கிழிந்த உடைகள், பழைய துணிகள், பழைய பொருட்கள், காலம் காலமாக சேமித்து வைக்கும் பொருட்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்துருங்க. அந்த மாதிரி இருந்தால் வீட்டில் வந்து பண வரவு குறையும். அது மட்டும் இல்லை, பண வரவு ஏற்பட பல தடைகள் ஏற்படும். அதனால் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். வீட்டில் ரொம்ப வருஷமாக வந்து சிலவங்க வந்து இது காலங்காலமாக தொற்று வர என்னோட அம்மாவோட புடவை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கிழிஞ்சி இருக்கும், அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில அதை பாதுகாக்க தேவையில்லைங்க. அதே மாதிரி அழுக்காக இருந்தால் துணியை நல்லா கசக்கி போடுங்க, கசக்கி உடுத்தலாம். அதே மாதிரி கிழிந்த துணிகளை அணியாதீங்க, தைத்து கிழிந்த துணியை நீங்கள் அணியலாம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.